அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வரும் மே 1ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, வானிலை ஆய்வு மையம் தரப்புல வேற என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? அதாவது தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அடுத்த 5 தினங்கள் இன்றிலிருந்து 2ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலை என்பது 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகபட்சமாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரையிலும் 4 நாட்கள் அதிகபட்சமான வெப்பநிலை வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் 3லிருந்து 5 டிகிரி செல்சியஸ் இயல்பிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதே போல ஏனைய தமிழக மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமான வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும், அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளை பொறுத்தவரையிலும் பிற மாவட்டங்களில் 50லிருந்து 60 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை என்பது 28லிருந்து 30ஆம் தேதி வரையிலும், அதாவது 3 தினங்கள் இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் 3 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், இந்த 3 நாட்களை பொறுத்தவரையிலும் மஞ்சள் நிற எச்சரிக்கையும், அதே போல 1ஆம் தேதி பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்சமான வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழ்க்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக 28ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.